BHK, 3 BHK, shops, restaurant, supermarket and commercial. Available for rent in Kolattur. Nearby Meridian Hospital, Kumaran Hospital, backside of Red Terry. Please contact 9034555554. வணக்கம் மக்களே. சில நேரங்களில் மக்கள் பார்த்தோன்னா தான் நம்பிக்கையாக இருந்தவங்க ஏமாத்திடுறாங்க அப்படின்னா ரொம்பவே நம்பிக்கையோடு போகிறது என்னவோ கோவில் தான். அதுலேயும் அங்கே கிடைக்கக்கூடிய பிரசாதம் அதே போல் பார்த்தோன்னா அவங்களுக்கு ஏதாவது நல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதை கொண்டாடுவாங்க. ரொம்பவே எல்லோருக்குமே பார்த்தோன்னா கடவுள் அப்படின்னாலே தனி அலாதி பிரியம் இருக்க தான் செய்யும். இங்கே நம்ம பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா திருப்பதியில் நடந்த அந்த லட்டுவுடைய பிரச்சனை தான். திருப்பதி அப்படின்றது ஆந்திராவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெயர் போன ஒரு கோயில். அதுலேயும் அந்த பிரசாதம் அதை விட பார்த்தோன்னா எல்லோருக்குமே ரொம்பவே ஃபேமஸ் அப்படி தான் சொல்லணும். ஆனால் இப்போ ஒரு பிரச்சனை எழுந்திருக்குது. அது எல்லோருக்குமே பார்த்தோன்னா தெரியும். இதை பற்றி நடிகர் கார்த்தி தான் நடித்துள்ள மெய்யழகன் படத்தில் தெலுங்கு ப்ரமோஷனுக்காக ஆந்திரா போயிருக்காரு. அங்கு அவரோட சிறுத்தை பட லட்டு வசனத்தை காட்டி தொகுப்பாளர் கேள்வி கேட்டிருக்காரு. அதற்கு அவர் தெளிவாக இப்போ தற்போது ரொம்பவே சென்சிட்டிவ் விஷயம் ஆயிடுச்சு, ஆனால் அதை பற்றி பேச வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து இப்போ பார்த்தோன்னா ஆந்திர துணை முதல்வர் அவர்கள் பவன் கல்யாண் காதிற்கு செல்ல அவர் ஒரு பேட்டியில் கார்த்திக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. கார்த்தி சொன்னதில் எந்த தவறுமே இல்லையே அப்படின்னு மக்கள் கருத்து சொல்லி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் மெய்யழகன் பட ஹீரோ அதிரடியாக பார்த்தோன்னா மிகப்பெரிய அளவில் எல்லோருடையுமே ரீச் ஆகி வந்துட்டுருக்கு. அதற்கான ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்காரு கார்த்தி அவர்கள். அதுலேயும் இப்போ பார்த்தோன்னா பவன் கல்யாண் அவர்கள், சார் உங்கள் மீது மிகுந்த மரியாதை வச்சுருக்கேன், நான் பேசியது நீங்கள் தவறாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அதற்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி கார்த்தி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வெங்கடேஸ்வர ராவினுடைய பக்தனாக நான் எப்போதுமே பார்த்தோன்னா பண்பாட்டோடு இருக்கிறேன் அப்படின்னு பதிவு போட்டிருக்காரு. அதுக்கு கீழே ரசிகர்கள் உங்கள் மீது எந்த தவறும் இல்லை, ஆனாலும் மன்னிப்பு கேட்டிருக்கீங்க அப்படின்னு பதிவு செஞ்சுருக்கிறாரு. இருந்தாலும் இப்போ நடிகர் கார்த்தியினுடைய அண்ணனுமான நடிகர் சூர்யாவும் தன்னுடைய தம்பியினுடைய பேச்சுக்காக மன்னிப்பு கேட்டு இப்போ சமூக வலைதளத்தில் அதை பதிவும் பண்ணியிருக்காரு. ஆக மொத்தத்தில் யதார்த்தமாக ஒரு சில விஷயங்கள் ரொம்பவே சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய இடங்களில் அதை நம்ம பேசாமல் தவிர்க்கிறது தான் நல்லது அப்படின்றது நம்மளுக்கு இதுலேருந்து தெரிஞ்சுக்கிறோம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.